ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சப்பாத்திக்கு வெள்ளை கொண்டக்கடலை குருமா ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சு குருமாவுக்கு தேவையானது ஒரு பெரிய கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம். அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் அரைக்கணும். தக்காளி கொஞ்சோண்டு தாளிக்கு அரிஞ்சு வச்சுக்கிறோம். அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம். இது அரைக்கிறதுக்கு உள்ளதுங்க. தக்காளி, வெள்ளை கொண்டக்கடலை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். நல்ல நைஸ் வேக வச்சதுனால டக்குன்னு மசிஞ்சிருங்க, பிரச்சனை இல்லை. அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அரைக்கிறதுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்சியில் ஒரு சுற்றிக்கணுங்க. தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்து தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்புங்க. இதையும் அதேமாரி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கிறீங்க. முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு. காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதே நல்லா தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இது ஒரு தனியாக, மூணுத்தையும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிறோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகே ஆயில். எப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க கடலெண்ணெய் வச்சுங்க. நாங்கள் ஓகே ஆயில் யூஸ் பண்ணோம், கோல்டு வின்னரு. அதனால் நாங்கள் அந்த கோல்டு வின்னரை ஊற்றிக்கிறோங்க. அவங்கவுங்க தாளிக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சுக்கலாம். அதில் எந்த எண்ணெய் தான் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை வச்சுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்குங்க. பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் சீக்கிரம் இதாகிடும், பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம். சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதோட தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணுங்க. உப்பு தேவையான அளவு அதில் உப்பு வதக்கிட்டு இருக்கப்போ உப்பையும் தூவி அதை நல்லா இது பண்ணிடுங்க, வதக்குங்க. கொஞ்ச நாள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு உடனே திறந்துடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து மிளகாத்தூள். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாகவே போடுங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதாங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி கிரேவி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடுங்க. அடுத்து தேங்காய், பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதோட ஊற்றிடுங்க. கொண்டக்கடலை அரைச்சி வச்சுருக்கிறது கொண்டக்கடலை போடுறப்ப சேர்த்து அதை போட்டுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தக்காளியையும் தேங்காய், பச்சை மிளகா அரைச்சதையும் போட்டு நல்லா அதையும் வதக்கணுங்க. இது வதக்கிறது தாங்க மெயின். வதக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு பச்சை வாடை அடிக்காமல் ஒரு வாசனை வரும். அதுக்காக தான் வதக்கிறது. மூடி மூடி வச்சு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுறோங்க. வேணுங்கிற அளவு
அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ கொண்டக்கடலை எடுத்து போடுறோம். கொஞ்சம் அடி கொதிக்க வச்சுட்டு கொண்டக்கடலை அடுத்து கொண்டக்கடலையோடு சேர்த்து கொண்டக்கடலை அரைச்சி வச்சதையும் அப்படியே தூக்கிடுங்க. ஃபஸ்ட்டு அரைச்சோம்னா கொண்டக்கடலை அரைச்சி வச்சோம்னா அதையும் கொண்டக்கடலை போடுறப்பே போட்டு அரைச்சி அதையும் போட்டு கிண்டிடுங்க நல்லா. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிக்கிறது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துங்க ஃபஸ்ட்லே பெருஞ்சீரகத்தோடையும் அரைச்சது தாளிக்கலாம், லாஸ்ட்டாகவும் தாளித்து போடலாங்க. அது அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சது. நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக இதுமாரி எண்ணெயை ஊற்றி வதக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி சிலவங்க ஃபஸ்ட்லேயே பெருஞ்சீரகம் வதக்குறீங்க பாருங்கள், அப்போயே அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கி கூட போடலாம். வதக்கி நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, தோல் இல்லாத பூண்டு ஒரு 4 போட்டு அந்த கொதிச்சிட்ருக்க கொண்டக்கடலை குருமாவில் மேலே அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. சப்பாத்திக்கு கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. கம்ம கம்மன்னு வாசனை அடிக்குது பாருங்கள். இது கொஞ்சம் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. கறி குழம்பு கோழி குழம்புலாம் வைக்கிறோம்ல அந்த டேஸ்ட்டு அந்த வாசனை இருக்குங்க. மேலே கொத்தமல்லி தூள்லாம் கடைசியில் இறக்கி வைக்கிறப்ப பச்சை கொத்தமல்லி தூவி வச்சுருங்க. சப்பாத்திக்கு நல்லா சைவத்தில் கொண்டக்கடலை குருமா வச்சிங்கன்னா இது மட்டன் வாசனையும் அடிக்கும், அதே நேரத்தில் சைவமாகவும் இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சமையல் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.